அண்ணா எதனா வேலை இருக்குமாண்ணே? இல்லைப்பா. தம்பி வராங்க. உள்ளவா ஒரு வேலை இருக்கு, பண்றியா? நான் சொல்ற இடத்துக்குலாம் போய் ட்ரக் சப்ளை பண்ணுவியா? பண்ணுறேண்ணே. பசிக்குது. நான் இப்பதான்டா சாப்பிட்டேன், மறுபடியும் சாப்பாடு சாப்பிடுகிற. வந்து ஒரு நாள் கூட ஆகல. சாப்பாடு சாப்பாடு. வந்துட்டியா? கூலிங் செத்துறோம். உங்ககிட்ட வேலை பார்க்குறேன்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட அடிமையாக இருப்பேன் நான் சொல்லலை. என் அப்பா அம்மா அவன் அப்பன் கொண்டுட்டான், அவன் அப்பனை நான் கொண்டுட்டேன். இப்போ எங்களுக்குன்னு யாரும் இல்லை. இன்னிலிருந்து அவன் என் தம்பி. அவனை வளர்க்குறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேண்டா. ஓனர் யாருப்பா? நான் தான் ஓனர். கோவம்லாம் இல்லை. சாப்பிட்டியா? டேய் தம்பி நில்றா. ஒரு நிமிஷம். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு தெரியணுமா? சார், இவனை என்கவுண்டரில் போட்டுடலாம். என் தம்பியை போட்டது இவன் தான். இதை வச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா? அதான் சந்தோஷ் என்கவுண்டர் கேஸ் இருக்குல்ல, அதை இவன் மேலே போட்டுடலாம். வேலை முடிஞ்சுது. சார், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து நானே சரண்டர் ஆயிடுறேன். வாயா முடுற. உன்னை ஒருறதுக்கு அடங்க கூப்பிட்டு வந்தோம். இவனை போட்டுறா, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏய், ஏய் கண்ணை கீழே இருக்குடா. ஏய் என்ன கீழே போடுற? டேய் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க. கண்ணை கீழே போடுறா. சார் சொன்னா கேளுங்க, கிட்ட வராதீங்க சார். எங்க சொல்றா? சார் கிட்ட வராதீங்க சார், சுட்டுருவேன். சொல்றா. சார் சுட்டுருவேன். எங்க சுடு. உன் தம்பியை கொண்டது காரணம் இருக்கு. உன்னைக்குள்ள எனக்கு எந்த காரணமும் இல்லை. ஒழுங்கா போயிடு போடா.
பெரிய தப்பு பண்றடா. பின்னாடி ரொம்ப அனுபவப்படா. ஹலோ, ஹலோ கேஎம்சி. இங்கே பட்ராவு கிரவுண்டில் ஒருத்தரை யாராவது சுட்டிருக்காங்க. 15 நிமிஷத்தில் வந்தால் காப்பாற்றிடலாம். நீங்கள் யாரு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏய் சாரதி, என்னண்ணா ஆச்சு? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நேரில் சொல்கிறேன் சரியா? நான் சொல்கிற இடத்துக்கு வா, மெசேஜ் பண்ணுறேன். சரி கட் பண்ணு, நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். சரிண்ணா. நீ என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? எனக்கு வேலை இருக்குது, நான் ஒரு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? 8 கொலை பண்ணிருக்க, போலீஸை வேற சுட்டிருக்க. போலீஸ்லாம் உன்னை தேடிட்டு இருக்காங்க, எப்ப வேணா உன்னை புடிச்சிட்டு போலாம். உனக்கு என்ன ஆயிடும் ஏதாயிடும் தெரியாம நான் பயத்துல துடிச்சிட்டு இருந்தா நீ இப்படி வெளில சுத்திட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் பிரவீன் பிரவீன் பிரவீன். உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்தியா? உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை மறந்துடு. எப்படிடா உன்னால இப்படிலாம் பேச முடியுது? உன்னை விட்டு போறதுக்கு நான் லவ் பண்ண என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல கடைசி வரைக்கும். நான் சொன்னதுதான். இவ்ளோ சொல்லியும் அண்ணா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு. தைரியம் தான், நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வா. என்னண்ணே வருவானா? கண்டிப்பாக வருவான். அவன் வந்தானா என் கையாலே வந்துட்டான் பாரு. என் பிரச்சனை அவங்களோட, உங்களோட இல்லை.
சப்பையா இருக்கான். டாய் அண்ணா பிரவீனே சாப்பிடா. எப்ப பார்த்தாலும் பிரவீன் பிரவீன் பிரவீன். உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்தியா? சரிப்பா தம்பி, பார்த்து பத்திரமா இரு, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என் தங்கம். அண்ணா பொங்கல் லீவுக்கு வரேன், சரியா? அண்ணா என்னடாச்சு? ஒருத்தர் ரொம்ப பண்றானே. என்ன பண்றான்? என் ஃப்ரெண்டு தானே, அவனை கொல்லணும். ஏன்டா கொல்லணும்? உன் ஃப்ரெண்டுன்ற அவனை கொல்லணும்னு சொல்ற, உனக்கு கஷ்டமா இல்லையா? உன்னால தானே எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் இருந்துச்சு. எனக்கு அவன் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம். எப்படி கொல்லலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணா. என்ன ஐடியா? எனக்கு ஒன்றா மாதிரி நீயே செட் பண்ணுண்ண, அவனே வருவான். போட்டுரு. அவனை போடுறதுக்கு ஏன்டா இவ்வளோ சீனு? அண்ணா அவன் ரொம்ப மோசமானவண்ணா. பார்த்துக்கலாம். பணத்தோட கெத்த பார்த்துருக்க, நெஜத்தோட கெத்த பார்க்குறியா? இவனை கொண்டுட்டேன்னு தானே இவ்வளோ பண்ண. இவனே உயிரோட இருக்கான். இப்போ யாருக்காக? இதுக்காக மட்டும் வந்தேன்னு யாரா சொன்னா? உன்னை கொன்னா இந்த போதையிலேருந்து நிறைய பேர் வெளியே வருவாங்கண்ணா. உன்னை கொல்றது என் கடமை. ஏய், நானே எல்லாரும் வாயில போய் போதையை திரிங்கிற மாரி பேசிட்டு இருக்கேன். அவன் வாங்குறான், நான் விற்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் அ சப்ளையர். இல்லை 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 இல்லை, போதையை பயன்படுத்துகிறவன் குற்றவாளினா அதை விற்கிறவனும் குற்றவாளி தான். அந்த வகையில் பார்த்தா நீ ஒரு குற்றவாளி தான். உன்னை கொண்டுட்டு நான் இங்கிருந்து போறேன்டா. நீ போ. அண்ணா சாரதி, ஒன்று அவனுக்கு போகணும், இல்லை நம்ம போகணும். கண்டிப்பா.
அண்ணா வேணும்னே பண்ணலண்ணே. அண்ணா வேணாண்ணே. அண்ணே என் கையாலே உனக்கு வந்துட்டேண்ணே. உன்னை விட்டு எனக்கு வேற யாருன்னா இருக்கா? போதைய தொழிலா வச்சுட்டு இருக்கவங்க நிலைமை இப்படிதான் முடியும்னு நீ எனக்கு தெரிய வச்சுட்ட. டேய் வேணாடா டேய். உன்னை என்னால கொல்ல முடியாதுடா. என்னைக்கு பணத்துக்காக உயிர் நண்பனையும் கொல்லணும்னு நினச்சியோ என்னையும் ஒரு நாள் பணத்துக்காக கொன்னுடுவேன். நீ வாழவே தகுதி இல்லாதவன்டா. உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு இந்த வழியை நான் ஏற்றுக்கிறேன். நான் கிளம்புறேன்டா, நீ பார்த்துக்கோ. ஒரு பணத்துக்காக எண்ணெயை குத்திட்டா. ஏதோ நல்லா இருந்தா சரி. சொல்ல மறந்துட்டேன், இது தங்கச்சிக்காக பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தேன். சரியா, கொடுத்துரு. அவ பெரிய பொண்ணானாடா, அண்ணன் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துரு. சரியா, அண்ணன் எங்க போனாரு கேட்டா என்ன சொல்லுவ? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லிடு. சரியா, எப்போ வருவாங்கன்னு கேட்டா 5 வருஷம். சரியா, வருவேன். அப்படியே வரலனா கூட பார்த்துக்கோ 2 பேரையும். சரியா, கிளம்புறேன்டா. டேய் வந்து விட்றா.
ரிலீஸ் ஆகிட்டேன்டா. கோர்ட்டில் 10 வருஷம் தான் நான் சொல்லியிருந்தாங்க, 5 வருஷத்தில் வந்துட்டேன். தெரில, யாரோ பெயில் எடுத்துட்டாங்க. நான் போய் ஒருத்தையை பார்த்துட்டு வரேன். ஹலோ, எங்கடி இருக்க? நான் கீழே தான் நிற்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னதாண்டி கேட்குறேன். ஏய், ஏதாவது பேசுடி. ஃபோன் பேசிட்டே இருக்க, கட் பண்ணு. இவ வேற ஒருத்தி. ப்ரோ 2 காளான் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? நீ எப்படிங்க? கோர்ட்டில் உனக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுத்தாங்க? 10 வருஷம். 5 வருஷத்துலேயே வெளியே வந்துட்டேன். நான் தான் உன்னை பெயில் எடுத்தேன். என்னை வளர்க்குறதுக்காக தான் எங்கள் அண்ணன் இந்த தொழிலே பண்ணான். இப்போ அவனே இல்லை. இந்த இலவு எடுத்த தொழில் மட்டும் எனக்கு எதுக்கு? எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சதே நீ தான். என்ன கேட்ட? 2 காலனா? இந்தாடா. யாரா இவரு? சொல்கிறேன். போதை நம்ம சமூகத்தோட எதிரி. எல்லா எதிரிக்கும் ஒரு தோல்வி இருக்குது. ஆனால் இந்த எதிரிக்கு தோல்வியே இல்லை. அவன் சொன்னால அவங்க வாங்குறாங்க, நான் விற்கிறேன்னு. அது ஒரு வகையில் கரெக்டு தான். நம்ம வாங்குறதுனால தான் அவனுங்க விற்கிறானுங்க. நம்ம ஒரு நாள் வாங்காமல் இருந்து பார்ப்போமே. மனுஷங்க போதையில் அடிக்டானா வெளியே வரதும் வராததும் அவன் கையிலையும் அவங்க சுற்றி இருக்கும் கையிலையும் இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒருத்தனை மாற்றிட்டேன். உங்களால் முடிஞ்சா நீங்களும் மாற்றுங்க. போதை இல்லா சமூகத்தை வளர்ப்போம், நம் நாட்டை காப்போம்.